Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அனைவருக்கும் வணக்கம். திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், எங்கள் அன்பு தலைவர், எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களுடைய அறிமுகத்தை இப்போது தலைமை அலுவலகத்தில் செய்ய இருக்கிறோம். இந்த தருணத்தை மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த தருணத்தை எங்கள் தலைவர் கேப்டனுக்கு நாங்கள் உரித்தாக்குகிறோம். நிச்சயமாக எங்கள் கூட்டணி, அதாவது மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கும் மேல் வென்று எங்களுடைய முதலமைச்சராகவும் அண்ணனாகவும் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக நிச்சயம் வருவார். கூட்டணியை கட்சியை சேர்ந்த அனைவரும் வெற்றி பெற்று மகத்தான வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பிரஸ் மீட் முடிச்சிட்டு தலைவரிடத்திலே நாங்கள் அனைவரும் சென்று கேப்டனுக்கு நாங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள போகிறோம். அதற்கு பிறகு அறிவாலயத்திற்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் அவர்களுக்கு வேட்பாளர்கள் சார்பாக மரியாதை செலுத்த இருக்கிறோம். அது முடிச்சு மீண்டும் தலைமை கழகத்திற்கு வந்து எங்களுடைய வேட்பாளர்களுடன் எங்களுடைய ஆலோசனை இருக்கிறது, ஆலோசனை கூட்டம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் ஒரு வேட்பாளராக உங்களுக்கு சொல்றேன். அவங்கள பத்தி நான் அறிமுகம் கொடுத்து உங்களுக்கு அவங்கள பத்தி நான் சொல்றேன். பிரேமலதா விஜயகாந்த், கழகத்தின் பொதுச் செயலாளர், விருதாச்சலம் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். கேப்டனுக்கு முதல் வெற்றியை கொடுத்த விருதாச்சலம் தொகுதியில் மீண்டும் நான் போட்டியிடுவேன். அந்த விருதீஸ்வரர் அருளாலும் விருதாம்பிகை அருளாலும் மகத்தான வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கனியை தலைவருடைய கால்பாதத்தில் சமர்ப்பிப்பேன் என்று. அதற்கு அடுத்ததாக எங்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவரன் அவர்கள் தருமபுரி தொகுதியில வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். அதற்கு அடுத்தது சேலம் மேற்கு எங்களுடைய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறோம் சேலம் மேற்குக்கு. அதே போல விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியில அவர் இப்ப இங்க இருக்க வேண்டியது, பிளைட் கொஞ்சம் டிலே, அதனால இன்னொரு 1 or 2 hours அவர் வந்துருவாருங்க. மீண்டும் அவர் உங்க எல்லாரையும் சந்திப்பாரு. அதுக்கு அடுத்தது ஓமலூர் தொகுதியில எங்களுடைய கழகத்தினுடைய எங்கள் கழக வேட்பாளர் AR இளங்கோவன் அவர்கள் ஓமலூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதற்கடுத்து எங்களுடைய வேட்பாளர் மயிலம் தொகுதியில L வெங்கடேசன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதற்கு அடுத்தது பல்லாவரம் தொகுதியில வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதற்கடுத்து திருத்தணி தொகுதியில வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதற்கடுத்தது குடியாத்தம் தொகுதியில பிரதாப் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இங்க பார்த்தோம்னா எங்க வேட்பாளர்களில அதுக்கு அடுத்தது போலூர் தொகுதியில TP சரவணன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதுல பார்த்தோம்னா படித்தவர்கள் பாத்தீங்கன்னா 7 பேர் பட்டம் பெற்றவர்கள். இந்த 10 பேர்ல 7 பேர் பட்டம் பெற்றவர்கள். டாக்டர் MBBS, நான் BA உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் விஜய் பிரபாகர் BArch படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வெங்கடேசன் MA அவர் படிச்சிருக்காரு. பல்லாவரம் முருகேசன், அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், அதுக்கப்புறம் பிரதாப் BBA படிச்சிருக்காரு.
போலூர்ல வந்து எம்காம் எம்பில் படிச்சிருக்காரு. அவரும் லாயரு, சரவணன் லாயர், எங்களுக்கு பிரதாப்பும் வந்து கிராஜுவேட். அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இங்க ஏற்கனவே போட்டி போட்டு வெற்றி பெற்ற எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏஸ் 3 பேருக்கு நாங்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இளைஞர்களாக விஜயபிரபாகருக்கும் பிரதாப்புக்கும் இளைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். அதே போல கழகத்தினுடைய சீனியர்களாக ஏஆர் இளங்கோவன், அதே மாதிரி நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நம்மளுடைய சரவணன் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கோம். மீதி எல்லாரும் வந்து எங்களுடைய டாக்டர் அவைத்தலைவர் அவருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த தேர்தலில் 10க்கு 10 வெற்றி பெற்று அனைவருடைய ஆதரவோடும் அந்த வெற்றி கனிகளை பறித்தோம். அதை வந்து தலைவருக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம். இந்த வெற்றி கனியை தலைவர், எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் இதை நாங்கள் வந்து வெற்றியை அவருக்கு உரித்தாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பெண் வேட்பாளர்களுக்கு நாங்கள் கேட்டோம். பட் வந்து இந்த கூட்டணியில மொத்தமே 10 சீட்டு தான். அதனால சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அதுல மிக முக்கியமாக எங்களுடைய பார்த்தசாரதி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா சிட்டியில இருக்கிற அத்தனை தொகுதிகளையும் திமுகவே தான் போட்டியிடுகிறது. எனவே பார்த்தசாரதி அவர்களுக்கும் நல்ல தம்பிக்கும் வாய்ப்பு இந்த முறை கிடைக்கல. உறுதியாக அடுத்த முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கெங்கவல்லியில சுபா, சோளிங்கர்ல மனோகர், திருவெரும்பூர் செந்தில், அது போல எங்கள் எக்ஸ் எம்எல்ஏஸ் வந்து பண்ருட்டியில எங்களுடைய சிவக்கொழுந்து, இவங்களுக்கெல்லாம் இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா மாநாடு நம்ம அங்க நடத்தணும், சிவக்கொழுந்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம கேட்டோம். பட் அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதிகள் எல்லாம் சென்றதுனால இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதே போல விருப்ப மனு கொடுத்த அத்தனை பேருக்கும், தேமுதிகவை நம்பி, தலைவரை நம்பி, எங்களை தலைமையை நம்பி வேட்பு மனு கொடுத்த அத்தனை தலைமையிலிருந்து தொண்டர் வரைக்கும் அத்தனை பேருக்குமே இந்த வெற்றியை நாங்கள் உரித்தாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். எனவே வாய்ப்பு கிடைத்தவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவர் சார்பா. கிடைக்காதவங்க நிச்சயம் அடுத்த முறை அவர்களுக்கும் நிச்சயம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும் கேளுங்க. இல்ல நம்ம வந்துங்க இப்ப சொன்னேன், இப்ப அது எல்லாமே நீங்க என்னென்ன கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நானே என்னோட இன்ட்ரோலயே நான் சொல்லிட்டேன். எங்களுடைய உத்தேச பட்டியலில் முதலில் நாங்க கொடுத்தது எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏஸ் 9 பேருக்கும் அவங்க ஜெயிச்ச தொகுதியில எங்களுக்கு வேண்டும் அந்த அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஆனா 3 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. மீதி 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு மெகா கூட்டணி. அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டி இருப்பதால் அதனாலதான் மற்ற 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. உறுதியாக வரும் தேர்தலில் அவங்களுக்கும் நாங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அதே போல நாங்க கேட்ட பல தொகுதிகள் கிடைச்சிருக்கு, பல தொகுதிகள் கிடைக்கல. இதுதான் உண்மை. அது கூட்டணிக்காக அந்த ஒரு கூட்டணி தர்மத்தை மதித்து நாங்களும் பல தொகுதிகளை விட்டு கொடுத்து இந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இல்ல இன்னைக்கு வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல போய் அண்ணன் ஸ்டாலின் நாங்க வந்து அறிவாலயத்தை சந்திக்க இருக்கிறோம். அமைச்சர் பெருமக்களையும் சந்திக்க இருக்கிறோம். ஏன்னா இந்த கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து அமைச்சர்களுக்கும், அதாவது அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், நேரு அவர்களுக்கும், MR பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், ராஜா அவர்களுக்கும், TR பாலு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி எங்க தலைமையின் அலுவலகத்திலிருந்து குழு அமைத்து நாங்க அனுப்பினோம். அதுல LK சுதீஷ் அவர்களுக்கும், பார்த்தசாரதி அவர்களுக்கும், அதே போல துணை செயலாளர்கள் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களுக்கும், SSS சந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கடந்த 4-5 நாட்களாக எல்லாரும் போய் அறிவாலயத்தில் இருந்து இந்த வெற்றிக்காக பாடுபட்டிருக்காங்க. அந்த குழுல அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுமே இருந்தாரு, நம்ம டாக்டரும் அங்க இருந்தாங்க என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த கூட்டணி வெற்றி பெற உழைத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் தலைவர் சார்பா, எங்கள் சார்பா நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, ரிஷி வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் ஜெயித்து எதிர்கட்சி தலைவரான தொகுதி. அதனால நிச்சயமாக கேப்டன் தொகுதி என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் எங்களுடைய
விருப்பம் ரிஷிவந்தியமாகவும், அதே போல வெங்கடேஷ் அவர்களுக்கு திருக்கோவிலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி இது 3மே நாங்க கேட்டு இருந்தோம். ஆனால் திமுகவுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே அங்க அமைச்சர்களும் அதே போல மாவட்ட கழக செயலாளர்களும் போட்டியிடுவதால இந்த முறை ரிஷிவந்தியமும் அதே போல எங்க சொந்த ஊரான ஆம்பூரும் நாங்க கேட்டோம். அதுவுமே கூட்டணி கட்சியில தான் நாங்க இருக்காங்க, அவங்க தான் நிறுத்த முடியும், இந்த முறை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அதை கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஏற்றுக்கொண்டு மயிலம் தொகுதியை வெங்கடேஷ் அவர்களுக்காக நாங்க வாங்கியிருக்கோம். உறுதியாக அவரும் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்களா? நன்றி, நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.